என் பெயர் முகமது ரியாஸ், மாநில தலைவர், சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு தமிழ்நாடு. இந்த அமைப்பு ஆரம்பப்பட்ட நாளிலிருந்து தமிழக இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டிற்காகவும் அறிவுசார் வளர்ச்சிக்காகவும் அவர்களை போதை மற்றும் ஆபாசத்திலிருந்து அவர்களை காப்பதற்காகவும் தொடர் நடவடிக்கைகளை சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு மேற்கொண்டு வருகிறது. தமிழக அளவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழர்களுடைய மிக குறிப்பாக தமிழக இளைஞர்களுடைய குரலாக ஓர் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் என மத்திய குழுவில் ஆலோசிக்கப்பட்டு அதன் முடிவாக இன்றைய தினம் ஒரு தேர்தல் அறிக்கை முதலாக தமிழகத்தில் இளைஞர்களின் சார்பாக ஒரு இளைஞர்களின் குரலாக ஒரு அறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை தேர்தல் அறிக்கைகள் கட்சி சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கலாம். நாங்கள் கட்சி சார்ந்த அல்ல, தமிழக இளைஞர்களுடைய நலன்களை முன்னிறுத்தி அவர்களுடைய குரலாக அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்களுடைய இயக்கங்களை, அவர்களுடைய கனவுகளை முன்வைத்து தமிழக இளைஞர்களின் குரலாக இதோ ஒரு அறிக்கை உங்களிடம் இருக்கிறது. இது ஏதோ காகிதத்தில் இருக்கக்கூடிய அறிக்கை அல்ல, மாறாக களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உங்களுக்கு படம் எடுத்து காட்டுகிறோம். இதில் பல அம்ச கோரிக்கைகள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அண்டை மாநிலங்களாக கேரளாவில், கர்நாடகாவில், வெஸ்ட் பெங்காலில், ஏன் அருணாச்சல் பிரதேசத்தில் கூட மாநிலத்துக்கென்று தனித்துவமான யூத் பாலிசி இருக்கிறது, இளைஞர் கொள்கை இருக்கிறது. இந்த சமகால இளைஞர்கள் மீது தொடர் விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய இந்த தருவாயில் நாம் அவர்களை இங்கே 2030ஆம் ஆண்டு ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்ற கனவோடு இருக்கக்கூடிய நாம் அவர்களை எவ்வாறு வழிநடத்த செல்லுகிறோம்? அவர்களுக்கான அரசின் கொள்கை என்ன? மிக குறிப்பாக சமீபத்திய இளைஞர்களுடைய பிரச்சனைகளை அரசு சார்ந்து யூத் கமிஷன் ஒன்று இங்கே தேவைப்படுகிறது என முதலாக நாங்கள் சாலிடாரிட்டி அமைப்பின் சார்பாக எல்லா அரசியல் கட்சிகளிடமும் கேட்க விரும்புகிறோம். நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இயக்கம் அல்ல, ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகளை இளைஞர்களுடைய குரலை அவர்களுக்கு கொண்டு சென்று இதன் மூலமாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அவர்கள் அமைக்கவிருக்கும் அரசாங்கத்தில் இளைஞர் நலன்களை முன்வைத்தவர்களாக அவர்கள் சிறம்பட செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கலாய்வு, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. மிக குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய அதிகமான இளைஞர்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில், தமிழகம் போன்ற நாடுகளில் தொடர் வேலை இழப்பு, ஏன் தகுதியற்ற வேலைகள், ஏன் வேலை சுரண்டல்கள் ஈடுபடக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் எவ்வாறு அவர்களை காக்கவிருக்கிறோம்? இதற்கு அரசு நடவடிக்கை என்ன? அரசு பள்ளிகளிலும் சரி, அந்த அரசு சாராத பள்ளிகளிலும் சரி பயின்றிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மிக குறிப்பாக குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அவற்றை களைவதற்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் என தொடர்ந்து இந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் மாத்திரமல்ல, மாவட்டம் சார்ந்த, ஏன் தூத்துக்குடியிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை, ஏன் தஞ்சாவூர், திருச்சி, கோயம்புத்தூர், கயத்தார், சேலம், திருப்பூர், தேனி, வேலூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேரடியாக இளைஞர்களை சந்தித்து அவருடைய கனவுகளை, கோரிக்கைகளை உங்களுக்கு மாவட்ட வாரியாக உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், பத்திரிகையாளர்கள் மூலமாக, உங்களுடைய பத்திரிகை தர்மத்தின் மூலமாக இளைஞர்களின் குரலை இந்த தேர்தல் சமயத்தில் நீங்கள் எதிரொலிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுடைய காதுகள் இவைகள் போய் சேருவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும். அவர்கள் இது வெறுமனே பேசு பொருளாக, இங்கு அரங்கத்தில் பேசப்படக்கூடிய பொருளாக மாத்திரமில்லாமல் சட்டமன்றம் வரை இவர்களுடைய கோரிக்கைகள் எதிரொலிப்பதற்கு உங்களுடைய பெரும் உதவியை எதிர்பார்த்தவராக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த அவையில் நான் நிறைவு செய்கிறேன்.